வணக்கம். இன்றைக்கி நம்ம ஐஎஸ்ஆர்ஓ பேப்பரில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஐஎஸ்ஆர்ஓ 2012 கேட்ட கொஸ்டின்ஸு பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின். 1 cm³ pure germanium at 20 degrees Celsius contains about 4.2 into 10 power 22 atoms. 2.5 into 10 power 13 free electrons and 2.5 into 13 holes. ஓகேவா? அடுத்து 0.0001% of arsenic doping donates an extra 10 power 17 free electrons in the same volume. ஓகேவா? எக்ஸ்ட்ரா 10 power 17 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை சேம் வால்யூமில் என்ன பண்ணுது? அந்த ஆர்சனிக் பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணுது. ஓகேவா? இந்த அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் கேட்டுக்கிறாங்க. இது 1 cm³ இந்த டோப்டு செமிகண்டக்டர் அண்டர் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஓகேவா? நம்மளுக்கு பியூர் செர்மானியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பியூர் செர்மானியத்தில் NI பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரின்சிக் கேரியர் கான்சன்ட்ரேஷன் NI நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா NP. ஸோ இதான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 into 10 power 13. ஓகேவா? 10 power 13. இப்போ இது ஆர்சனிக்கோட டோப் பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா 10 power 17 ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் கிடைக்கும். அப்போ ஸோ பார்த்தீங்க அப்படின்னா N பார்த்தீங்க அப்படின்னா 2.5 into 10 power 13 plus 10 power 17. ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு வந்து NI பார்த்தீங்க அப்படின்னா 2.5. NI வந்து நம்மளுக்கு சேம் தான், 2.5 into 10 power 13 தான். ஓகேவா? ஸோ மாஸ் ஆக்ஷன் லா பிரகாரம் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு மாஸ் ஆக்ஷன் லா பிரகாரம் NP = NI². ஓகேவா? நம்மளுக்கு N தெரியும், 2.5 into 10 power 13 ப்ளஸ் அதோட என்ன பண்ணியிருக்கு 10 power 17 ஆட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரு P நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.5 into 10 power 13 தான். ஓகேவா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு P வந்து P = 6.25 into 10 power 9 கிடைக்கும். ஓகே, இதை சால்வ் பண்ணப்போ ஸோ இதான் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மெஷர்மெண்ட் ஆஃப் ஹால் கோஎஃபிஷியன்ட் enables the determination of என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மொபிலிட்டி அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ஹால் கோஎஃபிஷியன்ட் enables the மொபிலிட்டி. எது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பார்த்தோம் ப்ரீவியஸில் நம்மளுக்கு ஃபார்முலாஸ்க்கு ஒரு வீடியோ போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்குள்ள ஆன்சர் இருக்குது, 1 மார்க் உள்ளது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொபிலிட்டி அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ். ஓகேவா? அடுத்து சிலிக்கான் இஸ் நாட் சூட்டபுள் ஃபார் தி ஃபேப்ரிகேஷன் ஆஃப் லைட். பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் லைட் எமிட்டிங் டயோட், பிகாஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் இன்டைரக்ட் பேண்ட்கேப் செமிகண்டக்டர். சிலிக்கான் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன்டைரக்ட் பேண்ட்கேப் செமிகண்டக்டர் இருக்கிறதுனால நாட் சூட்டபிள் ஃபார் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் லைட் எமிட்டிங் டயோட். ஓகேவா? அடுத்து பேண்ட் கேப் ஆஃப் எலமெண்ட்ஸ் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எலமெண்ட்ஸில் அசெண்டிங் ஆர்டரில் ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்குற ஆப்ஷனில் 3வது ஆப்ஷன் பாருங்கள், ஜெர்மானியம், சிலிக்கான், டைமண்ட். இது அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? ஜெர்மானியம், சிலிக்கான், டைமண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு
ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் NMOS அண்ட் PMOS. NMOS அண்ட் PMOSக்கு ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது கொடுத்துருக்குறாங்க. எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ கேரியர் மொபிலிட்டி இன் NMOS இஸ் ஹையர். அடுத்து PMOS ரெக்வஸ்ட் லெஸ் ஏரியா தான் NMOS. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா NMOS சர்க்யூட்ஸ் ஆர் ஸ்மாலர் தன் PMOS. PMOS ஆர் ஃபாஸ்டர் இன் ஸ்விட்சிங். PMOS ஆர் ஃபாஸ்டர் இன் ஸ்விட்சிங். ஸோ இதில் எது கரெக்டானது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ கேரியர் மொபிலிட்டி இன் NMOS வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஹையராக இருக்குது. இது கரெக்டானது. ஓகேவா? கேரியர் மொபிலிட்டி இன் NMOS இது நம்மளுக்கு கரெக்டு. அடுத்து PMOS ரெக்வஸ்ட் லெஸ் ஏரியா தான் NMOS. இல்லை, இது கிடையாது. NMOS சர்க்யூட்ஸ் ஆர் சிமிலர் தான் PMOS. NMOS சர்க்யூட்ஸ் ஆர் சிமிலர் தான் PMOS. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேவா? அடுத்து த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் FET. ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஃபார் FET. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்னு பாருங்கள். ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இருக்குது. இது N சேனல் டிப்ளீஷன் மோடில் MOS in the active region, control voltage is negative. அடுத்து ரெண்டாவது NMOS in depletion mode is cut off for VGS is equal to 0. NMOS in enhancement mode is cut off for VGS is equal to 0. There is no path between source and drain in the enhancement mode. ஓகேவா? ஸோ இதில் எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதில் எது சரியான ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. N சேனல் டிப்ளீஷன் பெட்டை பொறுத்த வரைக்கும் N சேனல் டிப்ளீஷன் மோடில் MOS in active region, அதாவது கண்ட்ரோல் வோல்டேஜ் VGS வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து NMOS in depletion mode is cut off for VGS equal to 0. இது தப்பு. அடுத்து NMOS in enhanced mode is cut off for VGS is equal to 0. ஸோ இது கரெக்டு. there is no path between source and drain. enhancement மோடில் பாத் இருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1, 3, 4. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டி தான் நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்கள். ஸ்பெஷல் ஹேண்ட்லிங் precautions should be taken when working with MOS devices. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா the statement which is not ட்ரூன்னு கேட்டுக்கிறாங்க. நாட் ட்ரூ எது ட்ரூ இல்லை அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு ஆப்ஷன் டி MOS devices do not require grounding straps used for CMOS அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா if the input circuit of a figure is a sine wave, then output அப்படின்னா என்னென்னு கேட்டுக்கிறாங்க. இன்புட்டு ஃபிகரில் கொடுத்துருக்குற மாதிரி VI நெகட்டிவில் கொடுத்துருக்குறாங்க இன்வெர்ட்டிங் டெர்மினலில். ஸோ இது என்ன வேவ், சைன் வேவ்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அவுட்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் வேவ். ஓகேவா? அவுட்புட்டு ஸ்கொயர் வேவ் தான் நம்மளுக்கு அவுட்புட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். a high gain op amp RF is equal to 10 power 5 ohm and RI 10 power 3. the correct statement என்னன்னு கேட்டுக்கிறாங்க. high gain. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா RFும் கொடுத்துருக்குறாங்க, RIயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங்கில் போட்டு பார்க்கும்போது இன்வெர்ட்டிங்கில் போட்டு பார்க்கும்போது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நம்மளுக்கு இன்வெர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இன்வெர்ட்டிங்கோட கெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்வெர்ட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா -RF/R. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா -10 power 5 divided by 10 power 3. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதில் ஸோ -100. ஓகேவா? ஸோ ஏ நான் இன்வெர்ட்டிங் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 1 + RF/R. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா
1 + 10⁵ டிவைடட் பை 10 நம்மளுக்கு என்னது 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா 101. ஓகேவா? ஏன்னா இதை கேன்சல் பண்ணுறப்போ 100 + 1. ஓகேவா? ஸோ அப்போ இதை வச்சுட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் மேக்னிடியூட் ஆஃப் நான் இன்வெர்ட்டிங் அண்ட் இன்வெர்ட்டிங் கெயின்ஸ் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா இதோட மேக்னிடியூட் மாடுலஸ் எடுத்தீங்க அப்படின்னா 2 கெயினும் கிட்டத்தட்ட என்ன தான் சேம் தான். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? இதோட மேக்னிடியூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட என்னது சேம் தான். இதோட கெயினோட மேக்னிடியூட் எடுத்தோம்னா ரெண்டுக்குமே சேம் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபார் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வேரியஸ் டைப் ஆஃப் ஆசிலேட்டர் கொடுத்துருக்குறாங்க. இதில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எல்சி ஆசிலேட்டர் மோர் ஸ்டேபிள் தான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஓகேவா? ஸோ இதில் சரியான ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஹேவ் ஹையஸ்ட் கியூ. எல்சி ஆசிலேட்டர் வந்து மோர் ஸ்டேபிள் கிடையாது கிறிஸ்டல் ஆசிலேட்டர் கிடையாது. கிறிஸ்டல் ஆசிலேட்டர் தான் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? 11வது கொஸ்டின் பாருங்கள். ஃபார் பட்டர்வொர்த் அண்ட் செபிசிவ் ஃபில்டர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். பட்டர்வொர்த் அண்ட் செபிசிவ் ஃபில்டரில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செபிசிவ் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் ரிப்புல்ஸ் இன் தி பாஸ்பேண்ட். செபிசிவ் ரெஸ்பான்ஸ் ஹேஸ் ரிப்புல் இன் தி பாஸ்பேண்ட். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின். In a feedback series regulator circuit, the input voltage is regulated by controlling the. ஸோ இதில் சரியான ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸோ ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கண்ட்ரோலிங் பை நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வச்சு தான் பண்ணுது. ஓகேவா? அடுத்து ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த 1 மார்க் கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம வீடியோ என்ன பண்ணுங்கள் கண்டினியூஸாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் லாஸ்ட் டைமாக ரிவைஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து இதில் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்கள். 13வது கொஸ்டின். ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சர்க்யூட் வித் சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் இஃப் வோல்டேஜ் பிட்வீன் ஒன் எண்ட் ஆஃப் த செகண்டரி. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் நம்மளுக்கு சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. வோல்டேஜ் பிட்வீன் ஒன் எண்ட் ஆஃப் தி செகண்டரி வைண்டிங் அண்ட் சென்டர் டேப்பில் 300 வோல்ட் பீக் இருக்கான். பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் கேட்குறாங்க. ஃபுல் வேவ் ரெக்டிஃபையர் சென்டர் டேப்பை பொறுத்த வரைக்கும் பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜ் கேட்டுக்கிறாங்க. பீக் இன்வெர்ஸ் வோல்டேஜுக்கு நம்மளுக்கு 2 Vm. ஸோ 2 × 300. ஸோ இது சிம்பிளான கொஸ்டின் தான். 2 × நம்மளுக்கு 300. ஓகேவா? ஸோ 600 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. அடுத்து ஆர்எம்எஸ் வேல்யூ வந்து பீரியாடிக் வேவ் ஃபார்ம் கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ கேட்டுக்கிறாங்க பீரியாடிக் வேவ் ஃபார்முக்கு. விஆர்எம்எஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா விஆர்எம்எஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா √1/t 0 to t v²t நம்மளுக்கு வரும். Vrms = 1/t integral 0 to t v²dt. ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட்டு. இதில் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேல்யூ ஆஃப் தி பீரியாடிக் வேவ் ஃபார்ம் கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம 2 தான் என்ன பண்ணிக்கலாம். 0 to t/2க்கு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து t/2லேருந்து t வரைக்கும் உள்ளதுக்கு. ஸோ இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதான் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஆர்எம்எஸ் கிடைக்கும். ஸோ இதில் இதே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 0 to லிமிட் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணணும் 0 to அதே 1/t 0 to t/2. t/2க்கு என்ன கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த லிமிட்லேருந்து இந்த லிமிட் வரைக்கும் இங்கேருந்து ஆமாம். ஸோ இதில் 2a டிவைடட் பை நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா t 2a டிவைடட் பை t ஹோல் ஸ்கொயர் 2a/dt. ஓகேவா? ப்ளஸ் அடுத்த லிமிட்டு t/2 to t t/2 to t. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா t/2 to t நம்மளுக்கு என்ன தான்
பார்த்தீங்க அப்படின்னா ஏ தான். ஓகேவா? ஸோ ஏ. ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் டிடி. ஓகேவா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கடைசியில் கிடைக்கக்கூடியது ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஏ √2/3. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் இல்லை பாருங்கள். இது அப்ராக்சிமேட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டுக்கிறாங்க. அப்ராக்சிமேட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி சர்க்யூட் கொடுத்தாங்கன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்ராக்சிமேட் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுக்கு சர்க்யூட்டை மாடிஃபை பண்ணி என்ன பண்ணலாம், வரையலாம். வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா இதை 1 ஓம், இது பார்த்தீங்க அப்படின்னா 2 ஓம், ஸோ இந்த ஏரியாவில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸு ஸோ இது ஆர்இன். ஓகேவா? ஸோ இது 2வும் ஆர்இன்னும் என்ன இருக்குது, ஆர் இந்த ஏரியாவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்இன் அப்படின்னு வச்சுருக்குறோம். எந்த ஏரியான்னு பாருங்கள். ஸோ இதை ஆர்இன் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ இது பேரல் இது இன்னும் சால்வ் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்இன் இஸ் ஈக்குவல் டு ஆர்இன் இஸ் ஈக்குவல் டு 1 + 2RIN. இந்த ரெண்டு பேரலாக இருக்குது, அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2RIN டிவைடட் பை 2 + RIN. ஓகேவா? 2 + RIN. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன பாருங்கள். இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ 2 + 2RIN. ஓகேவா? இதை எல்சிஎம் எடுத்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா 2 + 2RIN + 2RIN. சரி, 2 + இது ஒரு சிங்கிள் தான், இந்த RIN தான் அப்படி இருக்கும். 2RIN டிவைடட் பை 2 + RIN. ஓகேவா? இது ஒரு RIN தான். ஸோ அப்போ RIN இஸ் ஈக்குவல் டு இதில் RIN இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 + 3RIN டிவைடட் பை 2 + RIN. ஓகேவா? இது RIN. இப்போ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு RIN இஸ் ஈக்குவல் டு 2 ஓம். ஸோ இதான் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் இது கிராஸில் மல்டிப்ளை பண்ணி RIN என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் 2 ஓம். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய எல்லா வீடியோஸும் நமக்கு வரும். தேங்க்யூ.